गाइस நம்ம கமல்ஹாசன் எஸ்டிஆரோட தக் லைஃப் படத்துல இருந்து ஒரு தாறு மாறான வேற லெவல் அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். இது ஒரு பயங்கரமான கொலை மாசான அப்டேட்னு சொல்லலாம். சோ அந்த தாறு மாறான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க இந்த தக் லைஃப் படத்துக்கான அந்த தாறு மாறான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். தக் லைஃப் நம்ம மணிரத்னம் டைரக்ஷன்ல ஒரு பக்க ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா இதை எடுத்திருக்காங்க. ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த தக் லைஃப் படத்து மேல வந்திருக்கு. என்ன ரீசனா நம்ம கமல்ஹாசனும் மணிரத்னமும் ரொம்ப வருஷம் கழிச்சு இணையறாங்க. நாயகன் படத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இணையனால நம்ம மணிரத்னம் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காரு, எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு இந்த தக் லைஃப் படத்து மேல வந்திருக்கு. மூவில ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இருக்கு. நம்ம கமல்ஹாசன் எஸ்டிஆரையும் தாண்டி அசோக் செல்வன், நாசர், ஜோஜுஜா, அபிராமி, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமின்னு ஒரு அதிரடியான ஸ்டார் காஸ்ட் படத்துல இருக்கு. நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் படத்துக்கு மியூசிக் போடுறாரு. விண்வெளி நாயகன் பிஜிஎம் இருக்கட்டும், இப்ப வந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஜிங்குச்சா பாட்டா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறா பிரசன்ட் பண்ணிருக்காரு. நம்ம ஏஆர் ரகுமான் எந்த அளவுக்கு படத்துல எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு தாறுமாறா எஃபோர்ட் போட்டிருக்காரு. அடுத்தடுத்து வரப்போற பாட்டு பிஜிஎம்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் மூவியை ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. நம்ம எஸ்டிஆர் கமல்ஹாசனுக்கு பையனால எதிரியா, இந்த ஒரு கேள்வி படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இருக்கு. ஜிங்குச்சா பாட்டை பார்த்த வரைக்கும் நம்ம கமல்ஹாசனுக்கு பையனா தான் எஸ்டிஆர் வருவார்னு நினைக்கிறேன். சூழ்நிலை காரணமா எதிரியா வேணா மாறலாம். இந்த மாதிரி ஸ்டோரி லைன் இருக்க போதா இல்ல வேற விதமா இருக்க போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான ட்ரெய்லரை மே செகண்ட் வீக் இறக்கறதா ஒரு தாறு மாறான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒரு பயங்கரமான ஆடியோ லான்ச் நடத்தி இந்த ட்ரெய்லரை இறக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த தக் லைஃப் படத்துக்கான ஆடியோ லான்ச்சை பயங்கரமா செட்டு போட்டு தாறு மாறா நடத்துறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. யாருமே இதுவரையும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அந்த ஆடியோ லான்ச்லயே படத்துக்கான ட்ரெய்லரை இறக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தக் லைஃப் படத்துல நீங்க யாரை பார்க்க ரொம்ப வெயிட் பண்றீங்க? கமல்ஹாசன்னா ரெட் கலர் ஆட்டவர் கமெண்ட் பண்ணிருங்க. எஸ்டிஆர்னா ஒயிட் கலர் ஆட்டவர் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.